ஹாய் ஆல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, M4K பில்லிங் சாஃப்ட்வேரில் ஒரு கஸ்டமரையோ இல்லை சப்ளையரையோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் மெயின் ஸ்க்ரீனு. நீங்கள் லாகின் பண்ணி வந்தோடனே இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட் ஆப்ஷன் கஸ்டமர், செகண்ட் ஆப்ஷன் சப்ளையர் இருக்கும். ரெண்டுமே மோரலஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் கஸ்டமர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும். இது கஸ்டமர் டீட்டெயில்ஸு. இது அவங்க ரெக்கார்டு இந்த பக்கம் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் டீட்டெயில்ஸை ஒன்று ஒன்றா என்ட்ரி பண்ணணும். இதில் ஸ்டார் போட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே மேண்டேட்டரி டீட்டெயில்ஸ், கம்பல்சரி கொடுக்கணும். மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா கொடுக்கணுன்னு தேவையில்லை. அதே மாதிரி இங்கே எந்த இடத்துலையும் நீங்கள் மவுஸ் கிளிக் பண்ணணுன்னே தேவையில்லை, என்டர் ப்ரெஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா அட்ரஸ்க்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு சிட்டி, இதெல்லாம் கம்பல்ஷன் இல்லை, நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். போஸ்டர் கோடு, கான்டாக்ட் நம்பர். ஒருவேளை கான்டாக்ட் நம்பர் இல்லைன்னா கூட 0ன்னு கொடுத்தா மட்டும்தான் சேவ் ஆகும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். அந்த மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் கஸ்டமர், ஹோல்சேல் கஸ்டமர்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த கஸ்டமர் உங்களுக்கு ரீட்டெயில் கஸ்டமராக ஹோல்சேல் கஸ்டமரான்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை பொறுத்து தான் பில்லிங்கில் உங்களோட ரேட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதும் வரும். ஒருவேளை இந்த கஸ்டமரை நீங்கள் ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க, அவங்க பேரில் ஏதாவது பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸில் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா 1000 ரிசீவபிள், அதாவது 1000 அவங்க உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. எந்த டேட்லேயும் இப்போ இன்றைக்கி டேட்டில் இந்த பேலன்ஸ் அப்படின்னா இன்றைக்கி டேட்டு இங்கே மாற்றிக்கலாம். எந்த டேட்லேயும் அந்த டேட் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு இங்கே டீட்டெயில் ஷோ ஆகும். இங்கே நெக்ஸ்ட் ஐடி நம்பர் மாறிடும்.